திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 4ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதேபோல் அதே பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். ஆர்கேபேட்டை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய பெருமாள் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். திருத்தணியில் 17 வயது +2 மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விக்னேஷ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அதே பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பிரவீன் போக்சோவில் சிக்கினார். சென்னை அடுத்த நெற்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அவரது சித்தப்பா சிக்கினார். பட்டாபிராம் பகுதியில் 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆவடியில் CRPF காவலர் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சக CRPF காவலர் போக்சோ வழக்கில் சிக்கினார். கனகம்மா சத்திரம் அருகே 18 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும், திருவள்ளூர் அருகே அரசு பேருந்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்த மருத்துவருக்கு பயணிகள் தர்மடி கொடுத்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருத்தணி பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞர் பிடிபட்டார். இந்நிலையில் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் மூழ்கி உள்ள திமுக ஆட்சியில் 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஏற்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.